பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நல்ல நண்பர் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். குஷ்பு மூன் கட்சி மாறினா மட்டும்தான் பிடிஆர் சொன்னது அப்படியே ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. பிடிஆர் அவர்கள் கட்சியில அழகு பார்த்துட்டு ஒரு மந்திரி பதவி ஒரு அமைச்சர் பதவிகள் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 9 பேர் திமுக பிறந்து திமுக வளர்ந்தவங்களா இருக்காங்களா? நீங்க 10 ரூபாய் பாலாஜி இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், ரகுபதி அவர்கள் இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், சேகர் பாபு இருக்கட்டும், அத்தனை பேரும் நீங்க அதே கட்சியில பிறந்து அதே கட்சியில வளர்ந்தவங்களான்னு நான் கேட்கிறேன். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேட ஹிஸ்டரி எடுத்துட்டு பாருங்க. எங்கிருந்து டிஎம்கே தனியா தானே வந்தது, எங்கிருந்து பிறந்து வெளியில வந்து அவங்க வளர்ந்தவங்க தானே. அப்ப டிஎம்கே ஹிஸ்டரி பத்தி என்கிட்ட மட்டும் பேச வேண்டாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் எலெக்ஷன்ல நின்று எந்த அளவுக்கு டிபாசிட் கூட வராம தோத்து போனாரு. அவருக்கும் சுந்தர் சிக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அது அவரே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, சுந்தர் சி அப்ப என்ன சொல்ல வர்றாரு எனக்கு புரியல. எப்படி யோசிச்சு வரணும் அவர் சொல்றாருன்னா, அவர் நேரம் ஃப்ரீயா இருந்தாக்கா அவர் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க எப்படி கிடைச்சிச்சு. என்னங்க அவன் கேள்வி கேட்கட்டுமே. அரசியல் செய்யணும்னா அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் கீழே நின்று பெங்களூர்ல எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸா? இல்லையே. யார் எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூத்தாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ் ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க. என் கணவர் பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்குது கூத்தாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல? அப்ப இது எந்த விதத்திலே நியாயம்? நாங்க வார்த்தை மோதலே கிடையாது. நான் ஆரம்பத்திலே ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய படிப்பு காட்டுறாரு, நானும் என் கணவர் எங்களுடைய வளர்ப்பு காட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல பிடிஆர் அவர்கள் இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அவருடைய பேர் உச்சரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க என்ன செய்யறோம், எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, எனக்கு பின்னாடி என் தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, அதை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இன்னைக்கு சுந்தர் சி, குஷ்பு தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியுதுன்னா, சுத்தி அத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு உங்க பிரஸ் மீட்லயே மக்கள் எங்க பேர் வச்சுதான் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? எங்க குடும்பத்தை பேர் வச்சுட்டு இல்ல டைனஸ்டி வச்சுட்டு மக்கள் எங்களை பார்க்கல. சோ நாங்க எங்களை சார்பாக நாங்க ஒரு பிராண்ட். நீங்க ஒரு பிராண்ட் சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் தேவைப்படுது, எங்களுக்கு அது கிடையாது. அதே சமயத்துல நாங்க எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, நாங்க என்ன செய்யறோம்னா, வலது கையில என்ன செய்யறோம் அது இடது கைக்கு தெரியக்கூடாது சொல்லி வளர்த்தாங்க. இது நாங்க பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், அது யாருக்கும் தெரியாது. வருஷத்துல எத்தனையோ பேருக்கு பசங்க நாங்க படிக்க வைக்கிறோம். அது நாங்க பப்ளிசிட்டி பண்றது இல்ல. அதுக்காக என் மாமனார் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நானும் சுந்தர் சார் எவ்வளவு செஞ்சிருக்கோம். ஐடில தானே இருக்காரு. வெறும் நான் எனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக பப்ளிசிட்டி பண்ணிட்டு அந்த சீப் பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஆளுங்க சுந்தர் சி, குஷ்பு கிடையாது. இல்ல அவருடைய புத்தி காட்டுறாரு, நாங்க எங்களுடைய அதான் சொன்னேன். அவருடைய புத்தி காட்டுறாரு, நாங்க எங்களுடைய வளர்ப்பு காட்டிட்டு இருக்கோம். எங்களை வளர்த்த எங்களுடைய தாயார்கள் நாங்க ஏதோ அசிங்கமா பேசி அவங்களுடைய வளர்ப்பு மேல அவங்க வளர்த்த விதத்து மேல எந்த விதமான ஒரு பிளாக் மார்க் போடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல.